فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு கிட்டத்தட்ட 19வது ஜுஸு இன்னைக்கு ஹாஃபிஸா ஓதுனாங்க. இந்த சூறாக்களில் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப இந்த ஆயத்தை கொண்டு வரோம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா, நபியே நீங்கள் கூறுங்கள், யாரை அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். ஒ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, யாரை நாடுகின்றானோ அவனிடத்தில் இருந்து ஆட்சியை பிடுங்கி நடுத்தருவில் நிப்பாட்டிடுவான். துத்தில் முன்தஷா வ துஸில் முன்தஷா வ துஇஸ்ஸு மன்தஷா வ துஸில்லு மன்தஷா, யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். ஒ துஸில்லு மன்தஷா, யாரை நாடுகின்றானோ அவனை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். பியதிகல் கைர், எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்து வஸ்துவின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான். அதாவது இல்லை என்பது அல்லாஹ்வுடைய அகராதியிலே கிடையாது. என்ன முகமது அலி பாய், இல்லை என்பது அல்லாஹ்வுடைய அகராதியிலே கிடையாது. எல்லா வஸ்துவின் மீதும் அல்லாஹ் தஆலா சக்தி பெற்றவன் என்பதற்கு பலதரப்பட்ட சரித்திரங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக எடுத்துரைத்து காட்டுகின்றான். ஹஜ்ரத் முஜத்தித் அல்ஃபேசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துடைய தஃப்சீரில் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத்தே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு வயிற்று வலி வந்துடுச்சு. அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இப்போ நம்ம உடம்பு சரியில்லை என்ன செய்யணும் தெரியுங்களா? சுன்னத்தான வழிமுறை நான் தொடங்குறேன். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா முதல்ல டாக்டர்கிட்ட போகக்கூடாது. முதல்ல ஒது செய்யும். 2 ரக்காத் சலாத்துல் தௌபா 2 ரக்காத் தொழுகணும். அதுக்கப்புறமேலு 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜா 4 ரக்காத் தொழுகணும். தொழுதுட்டு நம்ம சக்தி எவ்வளவோ, ஒரு 100 ரூபா, 50 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, நம்ம எவ்வளோ நம்மளுடைய நமக்கு தெரியும் இல்லை? இப்போ என்னுடைய சம்பாத்தியம் என்னென்னு தெரியும், நான் எவ்வளோ கொடுக்க முடியும்னு தெரியும். ஒரு 100 ரூபா இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். சுப்ஹானல்லாஹ், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுன்னத்தான வழிமுறை. ஒன்றுமில்லஜி, இங்கே கொடுக்காம 100 ரூபா காய்ப்பு சௌருப்பு தேனாசோ அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் 10,000 ரூபா பில் போடுவான். அந்த ஸ்கேன் எடு. இப்போ இருக்கிற டாக்டருங்களாம் நாடியெல்லாம் பிடிச்சி யாரும் சொல்ல மாட்டான். டெஸ்ட்டு பார்த்து அவனுக்கே சந்தேகம் வந்துடும். டாக்டருக்கே சந்தேகம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி. அது மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், அந்த ஸ்கேன், ரத்த பிளட் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டு ஒரு நீட்டமாக ஒரு சீட்டு கொடுப்பான். ஒரு 10,000 தண்டத்துக்கு அனாமத்தாக போகுது. பெரிய என்ன வரும்? எல்லாத்துலேயுமே நில். ஓகே, எல்லாம் சரியா இருக்கு. இது எங்களுக்கே தெரியுமே. இது பார்க்குறதுக்கு ஒரு 10,000 செலவு. அதுக்கு ஒரு 100 ரூபா அல்லாஹ்வுடைய பாதையில் இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு வீணான செலவுகள்லேருந்து அல்லாஹ் தன்னை பாதுகாப்பான். அப்போ வைத்தியம் போகிறதுக்கு முன்னாடி, ஆஸ்பத்திரி போகிறதுக்கு முன்னாடி ஒது செஞ்சு 2 ரக்காத் சலாத்து தௌபா 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜா, ஒரு 100 ரூபா 50 ரூபா இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு தனது கையால் தர்மம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வைத்தியம் ஆஸ்பத்திரிக்கு போகும். இது சுன்னத்தான செயல். அப்படி செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா நம்முடைய தொழுகை துஆவுடைய பரக்கத்தை கொண்டும் மோசமான வியாதி, பெரிய வியாதி, படி பீமாரி, புரி பீமாரி, இதில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பான். வீணான செலவுகள் இருந்து எல்லாம் நம்ம என்ன செய்வான்? பாதுகாப்பான். ஏன்னா தர்மம் செஞ்சுருக்கிறோம். இப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டால் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், எனக்கு வயிற்று வலிக்குது, ஏதாவது இருந்தால் சொல்லு, மருந்து சொல்லு அப்படின்னு. அல்லாஹ் சொன்னால், ரையான் அப்படிங்கிற இலை ஒன்று இருக்குது, அந்த இலையை நல்லா அரைச்சி அப்படி சாறு நீ குடி அப்படி. குடித்தாரு, சாப்பிட்டாரு, சரியாக போச்சு, குணமாயிடுச்சு. முதல் தடவை குணமாயிடுச்சு. ஒரு 6 மாதம் போச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் மூசா என்ன செஞ்சார்? மறுபடியும் வயிற்று வலி வந்துச்சு. நேராக இப்போ என்ன செஞ்சார்? ரையான் அந்த இலை இருக்குல்ல, அந்த இலை முதல்ல பறித்து அரைச்சி குடித்தார். அந்த இலையை பறித்து குடித்தா வயிற்று வலி அதிகமாகிடுச்சு. வயிற்று வலி அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ்கிட்ட கேட்டார், யா அல்லாஹ், எனக்கு வயிற்று வலி நான் உன்கிட்ட வந்தேன், நீ இந்த இலையை சொன்ன, இப்போ எனக்கு வயிற்று வலி வந்துச்சு. அந்த இலையை குடித்தா கம்மியாகாமல் முதல்ல சாப்பிட்டா குணமாயிடுச்சு, இப்போ சாப்பிட்டா அதிகமாகிடுச்சு அப்படின்னு. அல்லாஹ் சொன்னால், முதல்ல நீ என்கிட்ட கேட்ட, அதுக்கப்புறம் தான் வைத்தியம் நான் சொன்னேன். இப்போ என்ன செஞ்ச? முதல்ல நீ வைத்தியம் செஞ்சுருக்கிற, அதுக்கப்புறம் தான் என்கிட்ட நீ கேட்குற.
அப்போ எந்த ஒரு பொருள்லேயும் எந்த சக்தியும் கிடையாது, நான் வச்சா மட்டும்தான் உண்டு. அல்லாஹ் அக்பர். மருந்துகள் எல்லாமே, வைத்தியம் எல்லாமே அஸ்பாப் தான், ஒரு காரணம் தான், வைத்தியத்துடைய குணமாவதற்கு ஒரு காரணம். ஆனால் எந்த டாக்டராலும் சரி, எந்த மருந்திலும் சரி, எந்த வைத்தியத்திலும் சரி, ஷிஃபா என்பது அல்லாஹ் வைத்தால் மட்டுமே. அல்லாஹ்வுடைய ஷிஃபா இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட கொம்ப டாக்டர் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருந்தால் பார்த்துட்டு எல்லாமே சாகாமல் பொழைச்சிருக்கணுமே. அமெரிக்காவில் அங்கே இங்கே இன்னும் பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பழகி வச்சுருவாங்களா? இல்லை, அவன் ஒரே கையை விரிச்சிடுவான். என்ன செய்வான்? எல்லாம் மேலே இருக்கிறவன் கடவுள் பார்த்துக்கிட்டான், நம்மளால் ஒன்றும் முடியாது, முடிஞ்சு போச்சு, நம்ம முயற்சி மட்டும்தாங்க செஞ்சோம். இது மாதிரி அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம்ன்ற பார்த்து அல்லாஹ் சொன்னால், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நீ என்கிட்ட கேட்கணும். நான் அந்த பொருளில் ஷிஃபா வச்சுருந்தா அந்த மருந்து போய் சாப்பிடுன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ஷிஃபா வச்சு நீ என்கிட்ட கேட்கல, நேராப்போ அந்த இலையை சாப்பிட்ட, அந்த இலையில ஒன்றுமே கிடையாது. நீ என்கிட்ட கேட்டு நான் ஷிஃபா வச்சேன், அந்த மருந்து அந்த இலையை சாப்பிடு, அதில் நான் ஷிஃபா வைக்கிறேன், குணமாக்குறேன் அப்படின்னு. இப்போ நீ இலையில எந்த சக்தியும் கிடையாது, எல்லா சக்தியும் எங்கே இருக்கு? என்கிட்ட இருக்கு. பியதிக்கல் ஹைர், என்கிட்ட, என் கையில் இருக்கு. நான் நினைச்சா மட்டும்தான் அல்லாஹ்வுடைய கிருபையில் என்ன செய்ய முடியும்? ஷிஃபாவை கொடுக்க முடியும், ராகத்தை கொடுக்க முடியும், நிம்மதியை கொடுக்க முடியும், ராகத்தை கொடுக்க முடியும். என்னுடைய கையில் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார்? தௌபா செஞ்சுட்டாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய சக்திக்கு மீறி எதுவுமே கிடையாது. முதல்ல அல்லாஹ்கிட்ட கேட்கு. இப்போ இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லி விளக்குது அப்படின்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல அல்லாஹ்கிட்ட கேட்கணும். நம்ம தொழிலில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, உடம்பு சரியில்லை, பிள்ளைங்களில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல ஒது செஞ்சு தொழுது அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. அல்லாஹ்கிட்ட கேளுங்க. கேட்கறது அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். அல்லாஹ்கிட்ட கேட்டால் மட்டும்தான் நம்முடைய விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும், இல்லைன்னா எதுவுமே கிடையாது. யாருனாலும் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் மட்டுமே அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய சக்தி எவ்வளோ பெரிய சக்தி அப்படின்னா, இறந்து போனவர்களை கூட அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? உயிர்ப்பித்து காட்டிடுவான். எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு சஹாபி இருந்தான், இப்னு உத்தாமா. என்னஜி? இப்னு உத்தாமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பின்னாடி அவர் சஹாபி. அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு விசாலாயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவர் உயிரோடு இருந்தார். அவங்களுடைய பையன் இறந்து போயிட்டான். அவங்க பையன் இறந்து போயிட்டான். ஒரு 7 வயசு பையன். அவங்க பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க. பனு குரைஸா அப்படிங்கிற பெரிய ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர். உலகத்திலேயே பெரிய வம்சம் எது அப்படின்னா குறைஷி வம்சம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தரமான குறைஷி வம்சம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பனு கல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனு குரைஷ். 3வது இடத்துல பனு குரைஷ் அப்படிங்கிற பள்ளப்பட்டியில் கூட வகைரா இருக்குது இல்லைங்களா ஜி? வகைரா இல்லாமல் எதுவுமே, வானம்பாடி சைடு பள்ளப்பட்டி சைடுலாம் போட்டிங்கன்னா நீங்கள் பேர் சொன்னால் புரியாது, வகைரா சொன்னால் தான் புரியும். சாதிக் பாஷான்னு 100 பேர் இருப்பான், அது எந்த வகைரான்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அது ஒரு அடையாளம். அது மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம்ல சையீது, பட்டானு, கானு, ஷேஹா, கா வசீர், இது மாதிரி நம்ம வம்சம் பேர் சொல்கிறோம் பார்த்தீங்களா? உண்மைதான், நல்ல விஷயம், அதெல்லாம் நம்ம வம்ச வழிபாடு. அது மாதிரி என்னாச்சு அப்படின்னா பனு குரைஸா அப்படிங்கிற பெரிய ஒரு உயர்ந்தரமான வம்சத்தை சார்ந்தவங்க. மக்கா சவுதியில் 3வது இடத்துல இருக்கிறாங்க அவங்க. இப்போ அந்த கோத்திரத்தில் இருந்தவங்க இப்னு உத்தாமா அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் ஆயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அவங்க முஸ்லீமு, அவங்களுடைய மனைவி முஸ்லீமு, பிள்ளைகள் முஸ்லீம். ஆனால் பெற்றவங்களாம் முஸ்லீம் கிடையாது, அவங்கெல்லாம் யூதர்களாகவே இருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் குழந்தை இறந்து போச்சு. இறந்து போன பிறகு இப்னு உத்தாமா என்ன செஞ்சார்? பிள்ளைய குளிப்பாட்டி கஃனிட்டு ஜனாசா தொழுக வச்சுருக்கிறாங்க பள்ளிவாசலில், மஸ்ஜிது நபவியில். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலாயிட்டாங்க. இல்லை, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலம், அவர் தான் ஜனாதிபதி. அந்த சமயத்தில் எல்லாம் சொன்னாங்க, உங்கள் மனைவிக்கு தகவல் சொல்லிட்டீங்களா அப்படின்னு. அவங்க பக்கத்து ஊருக்கு போயிருந்தாங்க. மனைவி கிட்ட தகவல் சொல்லலை. இப்னு உத்தாமா கிட்ட சொன்னாங்க, முதல்ல உங்கள் மனைவி கிட்ட சொல்லுங்க, பாவம் பெத்த தாய் இல்லை, நம்ம அவங்கக்கிட்ட சொல்லாமல் அடக்கம் செய்கிறது பெரிய மோசமான செயல், சொல்லுங்க அப்படின்னு. ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, முதல்ல போய் சொல்லிட்டு வாங்க, கூப்பிடுங்க, அழைப்பு கொடுங்க அவங்களுக்கு. சரி, அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. வந்தாங்க. வந்த உடனே அந்த குழந்தையை பார்த்து கதறி, பெத்த தாய் சும்மாவாஜி, பெரிய அன்பர்களே, உலகத்திலேயே பெரிய தண்டனை என்ன தெரியுங்களா? உலகத்திலேயே மோசமான ஒரு தண்டனை என்ன அப்படின்னா, தகப்பனாருடைய காந்தால பிள்ளைங்களுடைய ஜனாசா இருக்கிறது தான். அல்லாஹ் அக்பர்.
தகப்பனார் இறந்து போயிட்டாரு, பையன் காந்தா கொடுக்குறான், தப்பு இல்லை, ஏன்னா அவன் வாழ்ந்துட்டார். ஆனால் வாழ வேண்டிய வயசில் தகப்பனாருடைய காந்தால தகப்பனாருடைய கையை பிடிக்கிறார், அவர் பையனுடைய ஜனாசா. இது ரொம்ப கொடுமையான செயல், கொடுமையாக சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ வேதனை, நரக வேதனை. ஏன்னா தான் உயிரோடு இருக்கும்போதே தன்னுடைய பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அது எவ்வளோ கொடுமையான விஷயம், சகிக்க முடியாது. சரி, அல்லா லேசாக்கணும். அப்படி இருக்கும்பொழுது அந்த தாய் கதறி அழுகிறான். கதறி அழுதுட்டு அவனுடைய கால் மாட்டில் உட்காந்து அந்த தாய் ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய சக்தி என்னன்னு காட்டணும். அல்லாஹ். அந்த இப்னு உத்தாமாவுடைய மனைவி சொல்கிறாப்புல, யா அல்லாஹ், என்னுடைய பையனை இறந்து போயிட்டான், உனக்கு சொந்தமாயிட்டான், தக்தீர் முடிஞ்சு போச்சு, அமானிதம், நமக்கு இந்த உயிர் இன்னொருது கிடையாது, நீ கொடுத்த பிச்சை, நீ எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் என்னுடைய பனு குறைசா அப்படிங்கிற வம்சத்தில் இருந்து நான் உனக்காக வேண்டி, யாருக்காக வேண்டியும் இல்லை, உனக்காக வேண்டி உன்னின் மீது முஹப்பத்து வைத்து உன்னுடைய தீனும் இஸ்லாமை உயிருக்கு மேலாக மதித்து நானும் என்னுடைய கடவுளின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இப்போ என் பையன் இறந்து போயிட்டான், இந்த நிலைமையில் என்னுடைய கூட்டத்துக்கிட்ட நான் போனேன் அப்படின்னா, பனு குறைசா கிட்ட போனேன் அப்படின்னா, நீ என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட, கடைசியில் பார்த்தியா உயிரை பிள்ளைய கொண்டு பிடிய, இஸ்லாம் பிள்ளைய கொண்டு பிடிச்சி, இஸ்லாம் இஸ்லாம் சொன்னியே, என்ன கிடைச்சது உனக்கு? அல்லா அல்லான்னு கேட்டியா, அல்லா என்ன கொடுத்தான்? உன் பையனை பறிச்சுக்கிட்டான், உன் பையனை அல்ல என்னாச்சு, அல்லாவுக்கு சொந்தமாயிட்டான், அல்லா உன் பையனை என்னாச்சு எடுத்துக்கிட்டான், உன் பையனை நீ இங்கே அனாதை ஆயிட்ட, நீ அனாதையாயிட்ட, உன் குழந்தைய அல்லா தாலா பறிச்சுக்கிட்டான், என்ன அல்லா அல்லாங்கிற, என்ன தீனுல் இஸ்லாம், இதுதான் தீனுல் இஸ்லாமா அப்படின்னு சொல்லுவாங்களே, நான் என்ன செய்யறது அப்படின்னு அந்த தாய் கதறி அழுகிறாங்க. பெரிய நண்பர்களே, அல்லாவுடைய பெரிய விஷயம் பாருங்க, அல்லாவுடைய குதிரத்தை. இந்த சொன்ன அந்த காலடியில் உட்காந்து சொல்றாப்புல, சொல்லி 2 நிமிஷத்துல அந்த பையன், அந்த குழந்தை கஃபன் எல்லாம் அப்படியே கிழிச்சிட்டு அல்லாவுடைய எந்திரிச்சு உட்காரான். அல்லாஹ் அக்பர். இது பொய்யல்ல, புகாரி ஷரீஃபில் அறிவிக்கப்பட்ட உண்மையான ஹதீஸ். இப்னு உத்தாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பேர் சஹீஹான ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த தாய் சொன்ன, அதாவது அல்லாஹ்வுடைய சக்தி என்ன, நீ இஸ்லாம் இஸ்லாம் அல்லா அல்லான்னு போனியே, அதுக்கு கிடைச்ச பரிசா இது, உன் குழந்தைய பறிபடிச்சே அப்படின்னு மக்கள் என்னை கேவலமாக நினைச்சு என்னை உதாசீனப்படுத்தி இஸ்லாத்துக்கும் உனக்கும் அல்லாவிற்கும் ஏதாவது ஒரு மோசமான வார்த்தைகள் சொல்லுவாங்களே, நான் என்ன செய்யறது அப்படின்னு அந்த தாயுடைய துடிப்பு. அல்லாஹ் பார்த்தான், சுப்ஹான் அல்லாஹ், தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தினான். அந்த கதறி அந்த தாய் 2 நிமிஷத்துல கஃபனை கிழிச்சிட்டு அப்படியே தூக்கி எரிஞ்சு அந்த குழந்தை அப்படியே எந்திரிச்சு உட்காரான், உயிர் வந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ், 7 வயசு சிறுவன். இப்போ அந்த குழந்தை எது வரைக்கும் வாங்க அப்படின்னா, ஹஜ்ரத் உஸ்மானிய கனி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வரைக்கும் வாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் தான் மூத்தா போனான். ஆக பெரிய நண்பர்களே, அல்லாஹ்வுடைய சக்தி அல்லாஹ்வுக்கு நிகர் தான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம முற்றுப்புள்ளி. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருமையான ஒரு நபி. அந்த நபி ஆலே இம்ரான், குர்ஆன் சூரத்துல் பக்ரா 2வது சூரா, சூரா ஆலே இம்ரான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் பேர் ஆலே இம்ரான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கார்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய தகப்பனார் ஆலே இம்ரான். இம்ரான் அப்படிங்கிறது ஒரு பேர், ஆல் அப்படிங்கிறது அவங்க குடும்பம். ஆலே இம்ரான், சூரா ஆலே இம்ரான் எல்லாம் ஒரு சூறாவை இறக்கி வச்சிருக்கிறான். 2வது சூரா சூரத்துல் பக்ரா, அதுக்கப்புறமேலு சூரா ஆலே இம்ரான். அவங்க நேர்ச்சி செஞ்சாங்க அல்லாஹ் கிட்ட, இன்னி நஸர்து ஃபீ பத்னி, என்னுடைய, அதாவது இம்ரானுடைய மனைவியுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆணாக இருந்தால் அல்லது பெண்ணாக இருந்தால், எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, நாங்கள் பைத்துல் முகத்தஸுக்கு அந்த குழந்தையை நேர்ந்து விட்டுடுவோம். அந்த குழந்தை எங்களுக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பணிவிடை செய்து கொண்டு அந்த வீட்டிலேயே அந்த குழந்தை இருக்கணும். வக்ஃபு செஞ்சிருது, அல்லாஹ்வுக்காக வேண்டி குழந்தையை நேர்ந்து விட்டு விடுவது. இப்போ இதில் ஒரு மஸ்லா இருக்குது, நீங்கள் அந்த மஸ்லாவும் தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் ஹதீஸு தஃப்சீரில் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு ஆயத்தில் ஆயிரக்கணக்கான மஸ்லாக்கள் இருக்கும். இப்போ ஷரியத்தில் ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு குழந்தை பிறந்துச்சு, நான் குழந்தைக்கு மொட்டை அடிக்க மாட்டேன், நேர்ந்து விட்டுருக்கிறேன். எங்கே பாய் நாகூருக்கு ஜாகாவுக்கு மொட்டை மாறுங்க கூடுமா? ஷரியத்தில் கூடாது. அசல் பாய் நை, குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது இங்கே அடிக்க, அடுத்த செகண்ட் அடிக்கணும் நீங்கள், 7வது நாள் ஹக்கீகா. ஆனால் அதுக்கு நேர்ச்சி செய்யக்கூடாது. நாகூர் एक एक बच्चन देव हाँ तक बड़ा रहेंगे,
இவ்வளோ முடி ஜட மாதிரி, ஏன்னா குழந்தை இவ்வளோ முடி வச்சுருக்கேன் நாகூர் குஜா கோச்சு பச்சைக்கு மொட்டை மாறினா कि हाँ मोटा मार तक मोटा मारना होगा नहीं कि भाई நான் நேர்ந்து விட்டுருக்குறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஜாயிஸ் இல்லை, ஹராம். தலைமுடியை நீங்கள் நேர்ச்சி செய்கிறது நாகூருக்கு, ஏர்வாடிக்கு, தர்காவுக்கு, இல்லை மக்காவுக்கு, மதீனாவுக்கு ஜாயிஸ் இல்லை. நேர்ந்து வர்றது ஜாயிஸ் இல்லை. கோழி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, இவைகளை நேர்ந்து விடுவது. ये किस्सा भाई दरगाह को ही नहीं हमें क्या करे हैं, நேர்ச்சை करे हैं. இதை நாங்கள் நேர்ந்து விட்டு இருக்கோம். இந்த ஆட்டை, இந்த கோழியை, இந்த மாட்டை ஜாயிஸ் இல்லை. இப்படிப்பட்ட நேர்ச்சிகள் நீங்கள் செய்வது ஷரீஅத்தில் கூடாது. மொட்டை அடிக்கிறது, ஆடுகளை நீங்கள் நேர்ச்சி செய்கிறது, ஒரு தர்காவுக்கு, அந்த மக்காவுக்கு, மதீனாவுக்கு நம்ம என்ன செய்யணும், நேர்ச்சி செஞ்சுருக்கிறோம். ஆடு, மாடு, விலங்குகள், இவைகளை நீங்கள் என்ன செய்ய முடியாது, நேர்ச்சை செய்வது கூடாது. வேறு எதை தான் நேர்ச்சி செய்கிறது அப்படின்னா, தொழுகிறத நேர்ச்சி செய்ய. யாரெல்லாம் என் வேலை இந்த இருக்குது, இந்த கஷ்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நான் 20 ரக்காத் தொழுகிறேன், தாராளமாக செய்யலாம். சரி, நோம்பு 3 வைக்கிறேன், தாராளமாக செய்யுங்க. இல்லாதப்பட்ட ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், தாராளமாக செய்யுங்க. துணிமணி வாங்கி கொடுக்குறேன், தாராளமாக செய்யுங்க. யத்தீம்கானாவுக்கு நான் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி போடுறேன். இது மாதிரி விஷயங்கள் இபாதாத்துக்களில் நீங்கள் நேர்ச்சை செய்வது கூடும். ஒருத்தர் உடம்பு சரியில்லை பாய், ஒரு ஆடு என்ன செய்கிறாரு, ஜான்க்கு பதிலாக ஜான், எனக்கு என் குழந்தைக்கு ஷிஃபாவ் ஆயிடுச்சு அப்படின்னா, குணமாயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஆடு அல்லாஹ்வுடைய பார்த்து என்ன செய்கிறேன், அடுத்து தர்மம் செய்கிறேன், தாராளமாக கூடும். தொழுகிறேன், இத்தனை ரக்காத் கூடும். நோம்பு வைக்கிறேன் கூடும். தர்மம் பண்ணுறேன் கூடும். ஆனால் முடிகளையோ, ஆடுகளையோ, விலங்குகளையோ, கோழிகளையோ, இவைகளை நீங்கள் தர்காவுக்கோ அல்லது மக்கா மதீனாவுக்கோ எதுக்கு நீங்கள் நேர்ச்சை செய்தாலும் கூடாது, ஹராம். எல்லாம் தடுத்துருக்கிறான். இப்போ அந்த காலத்தில், இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போல்லாம் நீங்கள் நேர்ச்சி செய்ய கிறிஸ்டினில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, என்னாச்சு, இவங்க எல்லாமே திறந்து விட்டு லா ரஹபானியத்துன் ஃபில் இஸ்லாமியா, ஹதீஸில் வருது, துறவி என்பது இஸ்லாத்தில் கிடையாது. மனைவி மக்கள் எனக்கு வேண்டாம், சொந்த பந்தம் வேண்டாம், அப்படி நீங்கள் எல்லாத்தையுமே துறந்து நீங்கள் இபாதத்தை செய்வதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவது கிடையாது. லா ரஹபானியத்துன் ஃபில் இஸ்லாமியா, இஸ்லாத்தில் துறவி என்பது கிடையாது. இப்போ கிறிஸ்டினில் எல்லாத்தையும் திறந்து என்னங்க, பெண்களோ ஆண்களோ போய் என்ன செய்வாங்க, சர்ச்சில் போய் பணிவிடை செய்வாங்க. அப்படி ஷரீஅத்தில் கிடையாது. அந்த காலத்தில், எப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அப்படி இருந்தது. என்ன அப்படின்னா, இம்ரான் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறந்தைய நான் அல்லாஹ்வுடைய பாதையில் பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு வக்ஃபு செய்கிறேன். அந்த குழந்தை பள்ளிவாசலுடைய பணிவிடை செய்து கொண்டு அங்கேயே இருக்க வேண்டும், எங்களுக்கு எந்த விதமான உரிமை கிடையாது, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சொந்தமானவன் அந்த பையன். அப்படி கடைசீட்டில் பார்த்தா அப்படின்னா பெண் குழந்தை பிறந்துருச்சு. ஆண் குழந்தைக்கு நேர்ச்சை செஞ்சார், பொட்டை புள்ள பிறந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே என்ன செய்யறது, இப்போ நேர்ச்சை செஞ்சது தானே. அப்போ ஹதரத்தே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, அவர் தான் நபி. கேட்கும் சமயத்தில், இல்லைப்பா நீ என்ன நேர்ச்சை செஞ்சு அது உடனே நிறைவேற்றணும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, மஸ்ஜிதுல் அக்ஸால அந்த குழந்தைக்கு வக்ஃபு செய். நேர்ச்சை செஞ்சது தான், நேர்ந்து விட்டது தான் அப்படி. இப்போ பெண் குழந்தை அல்லாஹ் சொல்கிறான், லைசஸ் ஜக்கர கல் உன்சா, அல்லாஹ் அக்பர், அது சாதாரண குழந்தை இல்லை. லைசஸ் ஜக்கர கல் உன்சா, இந்த பெண் பிள்ளையை போன்று எந்த ஆணும் கிடையாது. 100 ஆண்களுக்கு சமம் இந்த பெண். யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சின்ன கூடாரம் மாதிரி செஞ்சு ஒரு இடத்துல ஏணி வச்சு மேலே ஏறுவாங்க. அது பார்க்குறது யார், வெறும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் அவங்களை கண்காணிப்பார், வேறு யாருமே பார்க்க முடியாது. சின்ன குழந்தையாக இருந்தாங்க, கொஞ்சம் வச்சு வளர்த்துறாங்க ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 7-8 வயசு 10 வயசு ஆயிடுச்சு. யார், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆகிட்டாங்க. இப்போ யாருடைய கிஃபாலத்து, யாருடைய கஸ்டடியில் அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னா, அதில் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. நான் தான் பார்ப்பேன், நீ தான் பார்ப்பேன் அப்படி. அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னால், ஓடக்கூடிய நதியில் உங்களுடைய கலம் பேனா இருக்குது பார்த்தீங்களா, அந்த எழுதுகோலை எடுத்து போடுங்க. அது எதிர் திசையில் போந்துச்சு அப்படின்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதனை பாதுகாப்பார், அந்த குழந்தையை பராமரிப்பார். நேராக அடிச்சிச்சு போச்சு அப்படின்னா இல்லை, தூக்கி போட்டால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிரி வந்துச்சு. பேனா தூக்கி போட்டாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எழுதுகோலை தூக்கி போட்டாங்க. தண்ணீர் அடிச்சுட்டு போகாமல் எதிர் நீச்சல் அடிக்குது. எது, இந்த பேனா எழுதுகோல். உடனே என்ன செஞ்சாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த குழந்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாமை பராமரிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ என்ன செய்வார், ஒரு பெரிய உயரமான பெண் பிள்ளையாச்சே, பள்ளிவாசலும் தூங்க முடியாது, ஒரு உயரமான இடம் டேரா மாதிரி கட்டி அந்த படி வச்சு மேலே பார்ப்பாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன வேணும் என்ன ஏது குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த படியை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுருவாங்க. அவங்களும் இறங்க முடியாது, இவங்களும் வேறு யாரும் வேலை ஏற முடியாது. அங்கேயே எல்லாமே பைத்துல் ஹலா எல்லாம் இங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு தடவை
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மேலே போகிறார். அந்த குழந்தைக்கு 9-10 வயசு, மரியம் அலைஹிஸ்ஸலாம். போனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக பல வகைகள் இருக்குது. அந்த சீசனே கிடையாது. இப்போ தான் எல்லா சீசனும் எல்லாமே கிடைக்கும். சேனல் தர்பூஸ் எல்லாம் வெயில் காலத்தில் தான் கிடைக்கும். இப்போ எல்லா காலத்துலையுமே கிடைக்கும். மாம்பழம் மாங்காய் சீசனில் தான் கிடைக்கும். இப்போ எல்லா சீசன்லையும் கிடைக்குது. சரி, மாறி போச்சு எல்லாமே. அப்படி இருக்கும்போது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் எல்லாம் ஏகப்பட்ட பல வகைகள் இருக்குது. மஹாதா இந்திக்க, இது எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஹாதா இந்தல்லாஹ், இது எல்லாமே என்னுடைய அல்லாஹ் கொடுத்தா அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. எப்போ போனாலுமே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட பல வகைகள் இருக்கும். அது எப்படி யார் கொண்டு வந்து கொடுக்குறா தெரியல. மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் கொடுக்குறான். ஹாசாமின் இந்தில்லாஹ், இது எல்லாமே என்னுடைய ரப்பு, என்னுடைய அல்லாஹ் கொடுத்தது என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான். பெரிய நண்பர்களே, இப்படி பார்த்த உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வயசானவர். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை. அந்த சமயத்தில் அவங்களுக்கு மனசில் ஒரு கவலை, ஒரு யோசனை தோன்றுச்சு. பல வகைகளுடைய மோசமே இல்லாமல், அந்த சீசனே இல்லாமல் அல்லாஹ் தாலா பணத்தை கொடுக்குறான், ஏன் எனக்கு குழந்தைய கொடுக்க மாட்டானா அப்படின்னு அல்லாஹ் கிட்ட இருக்கிறம் எழுதி துவா செஞ்சான். அல்லாஹ் அக்பர். தமிழில் சொல்லுவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நம்ம கேட்குறதும் இல்லை, தட்டுறதும் கிடையாது. ரெண்டுமே நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் நல்லா கொடுத்துட்டே இருக்கணும். கேப விட சுல்மிய எவ்வளோ அநியாயம் பாருங்கள். நம்ம கையேந்தி கேட்க மாட்டோம் அல்லா கிட்ட, ஆனால் நல்லா கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ அநியாயம். நம்ம கேட்கணும் அல்லா கிட்ட, அல்லா கிட்ட இருக்கிற மாதிரி கேட்கணும், துவா செய்யணும், அப்போ தான் அல்லா கொடுப்பான். சரி, அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கையேந்தி கேட்குற அல்லா கிட்ட, யா அல்லாஹ், சீசனே இல்லாமல் விலா மோசம், அந்த சீசனே இல்லை, அப்படிப்பட்ட பல வகை எல்லாமே அந்த பெண்ணுக்கு கொடுத்திய குழந்தைக்கு எனக்கு நீ குழந்தை கொடுக்க மாட்டியா அப்படின்னு துவா செய்கிறான். அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிட்டான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துவின் மீதும் சக்தி பெற்றவன். உடனே என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா உங்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யா யஹ்யா குஸில் கிதாப், ஒரு நபி ஒரு ரசூலை என்ன செஞ்சான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம அவங்களுக்கு குழந்தை புத்திர பாக்கியத்தை கொடுத்துட்டான். வயசானவர் 90 வயசு. யாருக்கு? ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஒய்ஃபுக்கு 80 வயசு. அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவங்களுக்கு குழந்தை கொடுத்தான். ஏன்? அல்லாஹ்வினால முடியாததுங்கிறதே கிடையாது. சரி, மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை கொடுத்தான். யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு, இது மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். அந்த காலத்தில் எப்படி அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேருமே தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் மட்டும்தான் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய சக்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கல்யாணம் பண்ணணும், 2 பேர் சேர்ந்தா தான் குழந்தை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு அவங்களுடைய ஐதீகம் இருந்துச்சு. அதை அல்லாஹ் முறியடிச்சான். நான் நினச்சா எப்படி வேணாலும் செய்வேன். நான் நினச்சா கணவனே இல்லாமல் அல்லாஹ்வுடைய கிருபையில குழந்தைய கொடுப்பேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயசு அல்லாஹ்வுடைய கிருபையில வாலிப வயசு ஆயிடுச்சு. குளிக்க போனாங்க. அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆணுடைய தோற்றத்தில் வராங்க. வந்த உடனே இவங்க பயந்துட்டாங்க. யார் நீங்கள் அப்படி? அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்க, அவங்களுக்கு குழந்தைய கொடுக்க போகிறான். அவங்க ஆச்சரியமாயிட்டாங்க. நௌசுபில்லா, நான் கல்யாணம் ஆகலை, என்னை யாருமே தொடலை, லா எம்சஸ்னி பஷர், எந்த ஆணும் என்னை தொடவில்லை, எனக்கு திருமணமும் ஆகலை, 2வது நான் விபச்சாரமும் நௌசுபில்லா செஞ்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? அல்லாஹ் நினைச்சது எப்படியும் கிடைக்கும். சரி, என்ன செஞ்சாங்க? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கூட இல்லை. இது இருக்குல்ல, இந்த கைக்கு கஃப், இதை ஒரு ஊதுறாங்க, அவ்வளோதான், கர்ப்பம் உண்டாயிடுச்சு. அல்லாஹ் அக்பர். எந்த மேஜிக் மாதிரி அல்லாஹ்வுடைய சக்தி பாருங்க. பெரிய தொட்டு கூட பார்க்கல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொட கூட கிடையாது. இந்த எதிர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கஃப், இந்த ஹத்தா அஸ்தி, இதை பிடிச்சி ஒரு ஊதுனாங்க. நம்ம அபுல் கலாம், நம்ம ஹக்குபாயெல்லாம் ஊதுறாங்களே புஷு புஷுன்ட்டு, அது மாதிரி ஒரு ஊதி விட்டாங்க. ஹோட்டா சவுண்ட அப்படி ஊதின உடனே சுப்ஹானல்லாஹ் வயிற்றுல கர்ப்பம் உண்டாயிடுச்சு. அல்லாஹ் அக்பர். மாச கணக்கெல்லாம் கிடையாது, அடுத்த செகண்ட் ஊதி முடிச்சுன்னா 9 மாசம் ஆயிடுச்சு. 9 மாசம். உடனே அந்த இடத்துல இருந்து இறங்கி பைத்துல் முகத்தஸ்ல இறங்கி ஒரு இடத்துக்கு போக சொல்றான் அல்லாஹ். வாதி, ஒரு பள்ளத்தாக்கு, காஞ்ச பேரிச்சம்பழம் மரம், காஞ்ச பேரிச்சம்பழம் மரம். அதில் மரத்தில் பழமெல்லாம் கிடையாது, பக்கத்தில் நதி கூட இல்லை, அப்படியே ஒரு ஓடை மாதிரி. அங்கே உட்காந்து அப்படியே சாயிறாங்க. ஒரு செகண்டில் குழந்தை பிறந்துருச்சு. எந்த நஜிஸ் கிஜிஸ் எதுவுமே கிடையாது, சுத்தமான ஆண் குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பசி,
அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த பேரிச்சம்பழத்தை கிளையை பிடிச்சி நீ ஆட்ட சொல்றான். மாஷா அல்லாஹ், தாஸா கஜூர், பரிசுத்தமான அப்படியே ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழம் உழுகுது, நதியில் தண்ணி போகுது, சாப்பிட்றாங்க, எடுத்து குடிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய சக்தி அல்லாஹ்வுக்கு நிகர் மட்டும்தான். அல்லாஹ்வினால் முடியாதது எதுவுமே கிடையாது. நாம் நினைப்போம் அல்லாஹ் எப்பறம் நம்ம துவா கபூல் செய்வான், கைசா अल्लाह देगा, अरे पूछ को देखो भाई, पूछो जी, पूछ को देखो ना, अल्लाह देता कि नहीं, देख डालिया अरे फासिल. ஆக பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய சக்திக்கு நிகர் அல்லாஹ் மட்டும்தான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வினால் முடியாதது அல்லாஹ்வுடைய அகராதியிலே கிடையாது. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன செய்வான், உதவி செய்வான். நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட இடத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு பண உதவி செய்வான், ரிஸ்க் கொடுப்பான், உணவை கொடுப்பான், சம்பாதியத்தை கொடுப்பான். அதனால பெரியவர்களே, எது கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அல்லாஹ்வுடைய சக்திக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் எல்லா வஸ்துவின் மீதும் சக்தி பெற்றவன் என்பதற்கு பல உதாரணங்களை அல்லாஹ் தஆலா காட்டி, மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கனவிலே இல்லாமல், தாம்பத்தியம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா குழந்தை கொடுத்தது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு சக்தி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஆயத்தை வச்சு நிரூபிச்சு காட்டுறான். அதனால் பெரியவர்களே, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். புனித மிக்க ரமலானுடைய மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, தினந்தோறும் ஒவ்வொரு துவாவை அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு துவா, வசீர் 10 துவா கேட்குறான். கவர்மெண்ட் ஜாப் கொஞ்சம் மில்னா பாய்களுக்கோ மைபி கப் சஹி இன்ஷான் லிக்தோம், அல்லாஹ் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு 10 தடவை நீ கேட்குற ஒரு துவா கண்டிப்பாக அல்லாஹ் கபூல் செய்யும். கே முகமது அலி பாய், உங்கள் வியாபாரத்தை எல்லாம் பரக்கத்து கொடுக்கணும், உங்கள் பையனுக்கு நல்ல ஒரு சுக்கூனான ராகத்தான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி துவா கேட்குறீங்க, 10 துவா கேட்குறீங்க. क्या नजर भाई, तुम्हें भी पूछते हैं तुम्हारे बच्चे के लिए 10 दुआ पूछो, 10 भी कबूल नहीं है लेकिन एक दुआ ज़रूर कबूल होगा. ரமஸானுடைய ஒவ்வொரு நாள் ஜாகிர் பாய் நீங்கள் 100 துவா கேளுங்க, 10 துவா கேளுங்க, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு துவா கண்டிப்பாக கபூலாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சக்திக்கு நிகர் எதுவும் இல்லை. அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவன், நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். வல்லரஹ்மான் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சக்தியின் மீதும் நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.